ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு லஞ்சுக்கு உடைச்சு ஊத்தின முட்டை குழம்பு தான் வைக்க போறேன். இது எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த குழம்பு பர்டிகுலரா நல்லெண்ணெயில பண்ணா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சமா நல்லெண்ணெயில 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி பழம் குட்டியா கட் பண்ணது, கொஞ்சமா தேங்காய் ஆப்ஷனல் தான். நல்லா வதக்கி எடுத்து வச்சு நல்லா மை போல அரைச்சி வச்சுக்கோங்க. இப்ப நல்லெண்ணெயில கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமா காயத்தூள் சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா புளி கொஞ்சமா கரைச்சி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்தக்கூடாது, புளி குழம்புக்கெல்லாம் சேர்க்கிற மாதிரி சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான முட்டைகள் எல்லாம் அங்கங்க உடைச்சு ஊத்திட்டு அந்த குழம்பு எடுத்து லைட்டா அது மேல ஊத்தி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரா வெந்துரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வேக வைக்க வேண்டாம். முட்டை ரப்பர் மாதிரி ஆயிரும். இது பாலக்கீரை கூட்டோட இன்னைக்கு சர்வ் பண்ணோம். காலையில இடியாப்பத்துக்கு நாங்க இதை வச்சுதான் சாப்பிட்டோம். முட்டை குழம்பு வச்சு ஆர்த்தி முட்டை கொத்து இடியாப்பம் மாதிரி பண்ணியிருந்தா. மறுபடியும் மீட் பண்ணலாம் சுமதிஸ் வேர்ல்ட்ல.